வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்கணும்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன். அதாவது பொதுவாகவே இந்த வண்டிக்கெலாம் ரீபோர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பண்ணலாம். அது எப்போ பண்ணணும், எந்தெந்த ஸ்டாண்டர்டில் பண்ணுறத பற்றி தான் சொல்லலான்னு இருக்கேன். ரீபோருன்றது இந்த பிஸ்டன் வந்து போரில் வந்து உங்களுக்கு உள்ளார போயிட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த போரை வந்து உங்களுக்கு ரீசைசிங் அடுத்த சைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரீபோர். அதை வந்து ஒரு சிலர் வந்து 3 சைஸ் வரையும் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் ஒன்று, அதுக்கு அடுத்து ஃபஸ்ட் சைஸு, செகண்ட் சைஸ், தேர்ட் சைஸு. ஒரு சிலர் 4th தாண்டியுமே ஒரு சிலர்லாம் போகிறாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களும் இருக்காங்க. அப்படிலாம் போனீங்கன்னா என்ன, உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும். இன்ஜின் வேலை பார்த்து கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் இன்ஜின் கண்டமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்டன் பாலிஷ் பண்ணி போடுறது, போரை வந்து உங்களுக்கு போர் பண்ணி போடுறது. போரை உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போர் பண்ணி போட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஃபஸ்ட் டைம் போர் பண்ணி புது பிஸ்டன் போட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. இதே 2வது தடவை 3வது தடவை போர் பண்ணி போட்டு உங்களை அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால தான் இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த மார்க்லாம் தெரியும், ஸ்கோரிங் மார்க்லாம் தெரியும். கோடு தெரியுதா உங்களுக்கு? ஸ்கோரிங் மார்க் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி மார்க்லாம் உங்களுக்கு நிறையா ஒரு இந்த மாதிரி மார்க்லாம் வந்துச்சுனாலே உங்களுக்கு ஆயில் சர்க்குலேஷன் இருக்காது. ஆயில் சர்க்குலேஷன் ஹெட்டுக்கு ஏறும். அதாவது இந்த பிஸ்டன் வழியாக மேலே நிறைய ஏற ஆரம்பிச்சிடும். புகை ஓவராக தள்ளும். பிஸ்டன் உடனே சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்டன் ரிங்ஸு உங்களுக்கு ஃபுல்லாக ஜாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா இருக்குதுங்க. இதை நான் பார்த்தேன், பிரித்தோன்னு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்னென்னா, இன்ஜின் வேலைன்னு நீங்கள் பார்க்க எடுத்துக்கிட்டாலே, நான் ஒன்றும் அவ்வளோ அனுபவசாலிலாம் இல்லை. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரணமான மெக்கானிக் தான். என்னையோட நிறைய ஜாமான்லாம் இருக்காங்க. என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்ஜின் வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஹெட்டை வந்து லேத்தில் கொடுத்து வால்வு சீட்டிங் போடும்போது கைடு, அதுக்கப்புறம் அதோட வால்வு எல்லாமே ஒரிஜினல் போடுங்க. கைடு சீட்டிங் பார்த்துக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அதனால கூட உங்களுக்கு ஏர் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் வண்டியில் வரும். ஸ்பார்க்கிங் ஒழுங்காக ஆகாது. அதுவும் இல்லாமல் என்னென்னா ரேக்கராமு, கேம் சாஃப்ட்டு, டைமிங் செயின், டைமிங் பேடு இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. டைமிங் செயின் செட்டை எப்பயுமே நீங்கள் இன்ஜின் வேலை ஃபுல் அசம்பிளி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா டைமிங் செயின்க்கு புதுசு போடுறது பெட்டர். கேம் சாஃப்ட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாது, பேரிங் அவ்வளோ சீக்கிரம் போகாது. இன்கேஸ் அது ஜாமான வண்டியாக இருந்துச்சுன்னா அதையுமே புதுசு போட்டுருங்க. ரேக்கராம் கிலோமீட்டரை நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேக்கராமும் மாற்றிக்கலாம். டென்ஷனர் நீங்கள் கண்டிப்பாக மாற்றுறது பெட்டர். இந்த மாதிரி வண்டியிலலாம் நான் சொல்கிறேன். ஸ்ப்ளெண்டர்லலாம் உங்களுக்கு டைமிங் செயின் கிட்டு வாங்கினாலே அதில் டென்ஷனர் ஸ்ப்ரிங் மாதிரி வந்துடும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எப்போ ஒரு இன்ஜின் வேலை பார்த்தாலும் ஹெட்டை ஃபுல்லாக இந்த மாதிரி தரவு செக்அப் பண்ணிடுங்க. போர் வந்து செகண்ட் டைம் போர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரீபோர் பண்ணாதீங்க, புதுசு போட்டுக்கோங்க. அதுதான் பெட்டர். ஒரிஜினல் போட்டுக்கோங்க. புதுசுலேயுமே ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டிலாம் வருது. புதுசு போட்டிங்கன்னா நூல் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு அவங்க என்ன ஸ்டாண்டர்டில் தராங்களோ அந்த இது நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டான மைலேஜ், அக்யூரேட்டான மைலேஜ், அவங்க சொல்கிற மைலேஜ், ஷோரூமில் வந்து புதுசாக எடுக்கும் போது ஒரு மைலேஜ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மைலேஜ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு.